நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அகல தூமன் அவ் பஸலன் ஃபலா யக்ருபன்ன மஸாஜிதனா. பச்சையாக வெள்ளை பூண்டையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டவர்கள் எங்கள் பள்ளிவாசலுக்கு நெருங்கி வரவே வேண்டாம். ஏன்? வெள்ளைப்பூடு சாப்பிட்டால், வெங்காயம் சாப்பிட்டால் பள்ளிவாசலுக்கு நெருங்க வேண்டாம். பள்ளிவாசலுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெள்ளைப்பூடு பச்சையா சாப்பிட்டுட்டீங்கன்னா, வெங்காயம் சாப்பிட்டுட்டீங்கன்னா பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் சொன்னாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, துர்வாடை ஃபைனல் மலாயிகத்து ததஅல்லா மிம்மா யதஅல்லா பிஹில் இன்சான். மனிதர்கள் எதனை பார்த்து நோவினை அடைவார்களோ, உபாதையாக கருதுவார்களோ, அசூசையாக கருதுவார்களோ, மனிதர்களுக்கு பிடிக்காத கெட்ட மனம், கெட்ட துர்வாடைகள் மலக்குமார்களுக்கு பிடிக்காது. எனவே பள்ளிவாசல்கள் என்பது மலக்குமார்களினுடைய சூழல், மலக்குமார்கள் இருக்கிற ஒரு புண்ணிய தலம். எனவேதான் அந்த மலக்குமார்களுக்கு அது நோவினை தரும். எனவே அது மாதிரி துர்வாடை உள்ளதை சாப்பிட்டுட்டு வராதீங்கன்னு சொல். அப்படியானால் பீடி, சிகரெட், பான்பராக், இன்ன பிற போதை பொருட்கள் சாப்பிட்டவருக்கு இங்கே பள்ளிவாசலில் வேலை இருக்கிறதா? அப்படியானால் பள்ளிவாசலுக்கு வரவே வேண்டாமா? கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும். அப்படியானால் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த தீமைகளில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டு தூய்மை, உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மை மிக்கவர்களாக அவர்கள் இங்கே வர வேண்டும் என்பதுதான் பள்ளிவாசல்களுடைய அடிப்படையான நோக்கம்.